உங்களிடம் ஒன்று கேட்கட்டுமா? இரவில் படுக்கையில் சோர்வாக இருந்தாலும் போனை நோண்டிக் கொண்டே இருப்பீர்களா? அப்போது உங்கள் மூளை மட்டும் ஓயாமல் ஓடுகிறதா? எல்லாவற்றையும் யோசிக்கிறீர்கள். இன்றைய தவறுகள், முடிக்காத வேலைகள், நாளைய கவலைகள் என ஓய்வு தேடி கண்களை மூடுகிறீர்கள். ஆனால் உரையாடல்களை அசை போடுகிறீர்கள், செய்திகளை பார்க்கிறீர்கள், ஒரு வீடியோவை பார்க்கிறீர்கள். காலை விடியும், அலாரம் அடிக்கும், அப்போதே பின்தங்கிய உணர்வு வரும். இது உங்களுக்கு பரிச்சயமானதாக இருக்கிறதா? ஆமாம், நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் இரவு ஏதோ ஒன்று எனக்கு புரிந்தது. நம்மை பாதிப்பது காலை நேரங்கள் அல்ல, நாம் இரவை எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் என்று நான் உணர்ந்தேன். அப்போதுதான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தேன். 5 நிமிட இரவு நேர ரீசெட். அது எனக்கு மனதை அமைதிப்படுத்தவும், நன்றாக உறங்கவும், மீண்டும் உற்சாகத்துடன் எழுந்திருக்கவும் உதவியது. கடைசி பழக்கத்தை மட்டும் தவிர்க்காதீர்கள். தவறினால் ஒட்டுமொத்த அமைப்பும் சீர்குலையும். எளிமையானது என்பதால் இதை அலட்சியப்படுத்தாதீர்கள். வீடியோ முடிவில் இது எப்படி வேலை செய்கிறது என்பதையும், ஆழ்ந்த உறக்கம், புத்துணர்ச்சியான காலை, வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாடு, இவை எப்படி சாத்தியம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். முதல் படி 2 நிமிட மைண்ட் டம்ப். தேவையற்ற எண்ணங்கள் மூளையில் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த உணர்வு உங்களுக்கு தான் தெரியும் தானே? ஆமாம், அது மனக்குழப்பம். அதனால் 2 நிமிடங்களில் மனதில் உள்ள அனைத்தையும் எழுதிவிடுங்கள். முடிக்காத வேலைகள், கவலைகள், சின்ன சின்ன எண்ணங்கள் என எதையும் விடாதீர்கள். வடிகட்டவோ வரிசைப்படுத்தவோ வேண்டாம். எல்லாவற்றையும் கொட்டிவிடுங்கள். உங்கள் மூளை அளவுக்கு அதிகமாக சுமக்கிறது. அதற்கு பதில் தாளில் எழுதி வையுங்கள். போனில் பின்னணி செயலிகளை நீக்கினால் அது சீராகும். அதுபோல இதை நினைத்துக் கொள்ளுங்கள். முதல் நாள் இரவு நான் எழுதியதிலேயே விசித்திரமான பட்டியலை எழுதினேன். டூத் பேஸ்ட் வாங்கணும், அம்மாவுக்கு போன் செய்யணும், பக்கத்து வீட்டுக்காரர் ஏன் இவ்வளவு சத்தம், கித்தார் கத்துக்கலாமா? அதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு என் மனம் ஒரு வழியாக அமைதியடைந்தது. 2 நிமிடங்களுக்கு பிறகு என் மனம் லேசானது. அன்றிரவு பல வாரங்களுக்கு பிறகு நான் மிக விரைவாக தூங்கினேன். ஏனென்றால் உங்கள் எண்ணங்களை நீங்கள் எழுதி வைக்கும் போது உங்கள் மூளை சரி, இப்போது நான் ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லிக்கொள்ளும். 2வது படி 1 நிமிட நன்றியுணர்வு சரிபார்ப்பு. அடுத்து உங்கள் ஆற்றலை நாம் மாற்றப் போகிறோம். நம்மில் பலர் நடந்த தவறுகளை நினைத்து ஏமாற்றத்துடன் தூங்குகிறோம். இதை மாற்றி பார்த்தால் என்ன? இன்று நடந்தவற்றில் நன்றியுடன் உணரும் ஒரு விஷயத்தை யோசியுங்கள். அது பெரிய விஷயமாக இருக்க வேண்டாம். யாரையாவது சிரிக்க வைத்திருக்கலாம், அல்லது குடித்த காஃபி மிகச் சரியாக இருந்திருக்கலாம். ஒருவேளை கடினமான நாள் கடந்திருக்கலாம். அதுவும் ஒரு விஷயமே. The sister Namsti Emeritus Tranger is Terenska. அவ்வளவுதான். இது ஏன் வேலை செய்கிறது? நன்றியுணர்வு உங்கள் மூளையின் அமைதியான செயல்பாட்டை தூண்டுகிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து நீங்கள் ஓய்வெடுக்கலாம் என்று உங்கள் உடலுக்கு உணர்த்துகிறது. ஒரு இரவு நான் என் ஜன்னல் வழியாக சூரிய அஸ்தமனம் அற்புதமாக தெரிந்தது என்று எழுதினேன். அவ்வளவுதான், வெறும் சூரிய அஸ்தமனம் தான். ஆனால் நான் அதை எழுதிய போது புன்னகைத்தேன். திடீரென்று என் மனதில் இருந்த சத்தம் அடங்கியது. நன்றியுணர்வு குறித்த ஒரே ஒரு எண்ணம் ஒரு முழு நாளையே எவ்வளவு நிம்மதியாக்க முடியும் என்பது வியப்பாக இருக்கிறது. 3வது படி 1 நிமிட நாளை பற்றிய முன்னோட்டம். இப்போது நாளை பற்றி பேசுவோம், ஆனால் எந்த அழுத்தமும் இல்லாமல். நாளை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய 3 விஷயங்களை எழுதி வைக்க 1 நிமிஷம் ஒதுக்குங்கள். 3 மட்டும், எல்லாம் அல்ல, உண்மையில் முக்கியமானவை மட்டும். அது திட்டத்தை முடிப்பதோ, நடைபயிற்சி செல்வதோ, அல்லது தவிர்த்தவரை அழைப்பதோ இருக்கலாம். எளிமையாக வையுங்கள். இதன் பயன் இதுதான். அடுத்து என்னவென்று மூளைக்கு தெரிந்தால் அது அலைபாயாது. நிச்சயமற்ற நிலை நீங்கி நிம்மதியாக தூங்கலாம். 1 வாரம் கழித்து ஒரு விசித்திரத்தை கவனித்தேன். தூங்கி எழுந்ததும் அந்த 3 விஷயங்களே நினைவில் இருந்தன. என் மூளை இரவு முழுவதும் அதை செயலாக்கியது. தூக்கத்தில் விதை விதைப்பது போல. 4வது படி 1 நிமிட ரீசெட். மனம் அமைதியாக இருப்பதால் இடத்தை சீரமைக்க இதுவே நேரம். நாளைக்காக தயாராக 1 நிமிடம் மட்டும் ஒதுக்குங்கள். மேசையை சுத்தம் செய்யுங்கள், ஆடைகளை மடியுங்கள், கோப்பையை கழுவுங்கள், அல்லது தொலைபேசியை தள்ளி வையுங்கள். நீங்கள் சுத்தம் செய்யவில்லை, ஒரு நிறைவை உருவாக்குகிறீர்கள். நாள் முடிந்துவிட்டது என்பதை உங்கள் மூளைக்கு உணர்த்த வேண்டியது அவசியம். இந்த 1 நிமிட சடங்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், வேலை முடிந்துவிட்டது, இனி ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் என்று உங்கள் உடலுக்கு உணர்த்துகிறது. நான் முன்பு எழுந்திருக்கும் போது சுற்றிலும் பொருட்கள் சிதறி கிடக்கும். நேற்றைய குழப்பம் என் கண் முன்னே வந்து நிற்கும்.
நான் பல் துலக்குவதற்கு முன்பே அது என் ஆர்வத்தை கொன்றுவிட்டது. இப்போது சுத்தமான இடம் எனக்காக காத்திருப்பதை பார்க்கும்போது நாள் தொடங்குவதற்கு முன்பே நான் பெருமையாக உணர்கிறேன். இதுதான் 1 நிமிட ரீசெட்டின் மந்திரம். 5வது படி, இறுதி பழக்கம். 5 வினாடி வாக்குறுதி. சரி, இதுதான் நான் தவிர்க்க வேண்டாம் என்று சொன்ன பகுதி. இதுவே எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான பழக்கம். இதுதான் அனைத்தையும் ஒன்றாக பிணைக்கும் விஷயம். இதை 5 வினாடி வாக்குறுதி என்று அழைக்கிறோம். உங்கள் குறிப்பேட்டை மூடுவதற்கு முன்போ அல்லது விளக்கை அணைப்பதற்கு முன்போ நாளைக்காக உங்களுக்கு நீங்களே ஒரு சிறிய வாக்குறுதி கொடுங்கள். அதை உங்களால் நிச்சயம் நிறைவேற்ற முடியும் என்று உங்களுக்கு தெரிந்த ஒரு சிறிய விஷயமாக அது இருக்கட்டும். உதாரணமாக, போனை பார்ப்பதற்கு முன்பு ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பேன். வேலையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு முறை ஆழமாக மூச்சு விடுவேன். கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது சிரிப்பேன். அவ்வளவுதான், ஒன்று மட்டும். இதற்கு இதுவே காரணம். உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் போது அது சிறியதாயினும் உங்கள் மீதான நம்பிக்கையை வளர்க்கிறீர்கள். அதுவே உங்கள் தன்னம்பிக்கையை உருவாக்கும். நான் எனக்கு கொடுத்த முதல் 5 வினாடி வாக்குறுதி இதுதான். அலாரத்தை ஸ்னூஸ் செய்யக்கூடாது. அதை நான் கடைபிடித்த போது எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்தது. அந்த சிறிய வெற்றி என் நாளை நேர்மறையாக தொடங்கியது. சிறிய விஷயங்களில் உங்களை நம்பத் தொடங்கினால் பெரியவற்றையும் சாதிக்க முடியும். அதனால் இதை தவிர்க்காதீர்கள். கட்டாயம் செய்ய வேண்டும். இதுவே அந்த நங்கூரம். இது வெறும் தூக்க நேர பழக்கம் என்றே நினைத்தேன். ஆனால் இது மிகப்பெரிய மாற்றமாக மாறியது. சிறிய கட்டுப்பாட்டு தருணங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதன் நினைவூட்டல் இது. இன்றிரவு அந்த 5 நிமிடங்களை உங்களுக்காக ஒதுக்குங்கள். ஏனெனில் இரவை சீரமைத்தால் வாழ்க்கையையே சீரமைக்கலாம். உங்கள் 5 நிமிட இரவு சீரமைப்பு இதோ தொடங்குகிறது. வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் அடுத்த முன்னேற்றம் இன்னும் 5 நிமிட தொலைவில் மட்டுமே உள்ளது.